வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி, சதய நட்சத்திரம். இன்று பிற்பகல் 2:18 வரை சதயம், அதன் பிறகு பூரட்டாதி. இன்று வளர்பிறை அஷ்டமி, யோகம் சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 வரை. நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் காலை 7 - 9, 11 - 12, 2 - 4, 6 - 7, 9 - 11. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன் சனி, மீனத்தில் ராகு. தெரிஞ்சுக்கலாம் வாங்க, பகுதியை பார்ப்போம். 18 நாட்கள் மகாபாரத போரில் பாண்டவர் வெல்ல அமைத்த 17 வியூகம்: நாரை வியூகம், முதலை வியூகம், ஆமை வியூகம், திரிசூல வியூகம், சக்கர வியூகம், பூத்த தாமரை வடிவ வியூகம், கருட வியூகம், கடல் அலைகள் வடிவ வியூகம், வாழ்மண்டல வியூகம், வஜ்ராயுத இடிமுழக்க வியூகம். வஜ்ராயுதம்னாலே இடிமுழக்கம்தான். பெட்டி வண்டி வடிவ வியூகம், அசுர வியூகம், தேவ வியூகம், ஊசி போன்ற வியூகம், வளைந்த கொம்புகள் வடிவ வியூகம். பின்பக்கம் பார்த்துருவோம். பிறைச்சந்திர வடிவ வியூகம், பூமாலை வடிவ வியூகம். பிஆர் கவிதை ராஜா நிறைய விஷயங்களை தொகுத்து அனுப்புகிறார். கவிதை ராஜா மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கொடுக்க வேண்டிய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களே கலெக்ட் பண்ணி லெட்டராக எழுதுகிறாங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம். இதை படிக்கிறப்போ பல பேருக்கு தெரியறது. இதெல்லாம் நார்மலாக நெட்டில் சர்ச் பண்ணாலே வரும் தான். பட் எத்தனை பேருக்கு அப்படி கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து பண்ண தெரியும்? ஏதோ புக்கை பார்த்தோ இல்லை நெட்டை பார்த்தோ ஏதோ ஒன்று இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்படி லெட்டராக கொடுக்கறதுங்கிறதே பெரிய விஷயம். அந்த 17 வியூகத்தில் சக்கர வியூகம் மாதிரி 1-2 வியூகங்கள் பாகுபலியில் பார்க்குறப்போ அப்படியே பிரம்மாண்டமாக வாயப்பிளந்து பார்த்துருப்போம் எல்லாருமே. அப்போ அந்த 17 வியூகங்களும் அன்றைக்கி ரியலாக என்ன மாதிரி பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், அது என்ன மாதிரி ஒரு யுத்தம். ஆக்சுவலி இந்த யுத்தம்ங்கிறது சந்தோஷப்பட வேண்டியது கிடையாது, பல கோடி உயிர்களை இப்போ எழுந்தது, அது வேறு. பட் இருந்தாலும் அன்றைக்கி அந்த பேட்டில் ஃபீல்டில் சில விஷயங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, அபாயகரமான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்கங்கிறத பற்றி இன்றைக்கி பலவிதமான ரிசர்ச் எல்லாம் போயின்ட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நம்ம அன்றைக்கே பல விஷயங்களில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தோம் தொலைநோக்கோட. 4000 ஆண்டுகள் பழமையான தக்ஷசீல பல்கலைக்கழகம் இன்றைக்கி அதோட இடிபாடுகள் பாகிஸ்தானில் கிடக்கு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டினா பாருங்கள், பௌத்தமும் சமணமும் எட்டிப்பாக்காத காலம். அப்போ தக்ஷசீலம் மாதிரியான பல்கலைக்கழகம்லாம் இது பண்ணியிருக்கோம். நாலந்தா யூனிவர்சிட்டி கூட புத்திசம் நம்ம நாட்டில் கொஞ்சம் துளிர் விட்டதுக்கப்புறம் வந்தது. இந்த மாதிரி 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல யூனிவர்சிட்டிஸ் அமைச்சவங்க நம்ம. இன்றைக்கும் பித்தாகரஸ் தியரத்தை படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. A+B², பித்தாகரஸ் தியரம், இதெல்லாம் மேக்ஸில் பேசிக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு அதெல்லாம் தெரியும். பித்தாகரஸ் தியரம்னா என்னன்னு தெரியும், A+B² என்னன்னு தெரியும், சர்க்குலர் ஃபார்முலா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். அந்த பித்தாகரஸ் தியரம் 2560 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கிரீக்கில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய கணித மேதை. அவர் அந்த அறிவை எங்கேருந்து பெற்றார்? காசி சர்வகலாசாலையில் படித்தாருங்க அவர். உலகம் உருண்டைங்கிறத 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னார். பித்தாகரஸ்க்கு அப்புறம் வந்த அரிஸ்டாட்டில் மாதிரியானவங்கள்லாம், அரிஸ்டாட்டிலும் மிகப்பெரிய அறிஞர் தான். சாக்ரட்டிஸ் எப்பேற்பட்ட ஒரு மேதை. அந்த சாக்ரட்டிஸோட சீடர் அரிஸ்டாட்டில் யாருன்னா உலகத்தையே மிரட்டின அலெக்சாண்டரோட குரு. ஆனால் அந்த அலெக்சாண்டரையே பௌரவ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ராஜா புருஷோத்தமன் அலெக்சாண்டரையே மிரட்டினார். அது வேறு விஷயம். என்னென்னா, அப்பேற்பட்ட அந்த அரிஸ்டாட்டில் மனிதன் இதயத்து மூலமாக தான் சிந்திக்கிறான்னு ஒரு தத்துவத்தை அன்றைக்கி வச்சார். அப்போ பிரெயினை பற்றின விஷயங்கள் தெரியாது, அதுதான் காரணம்.
உலகம் உருண்டைங்கிறது அரிஸ்டாட்டில் நம்பலை, பித்தாகரஸ் சொன்னது தப்புன்னர். ஸோ அரிஸ்டாட்டில் நம்ம பெரிய அறிஞருங்கிறோம், அந்த அரிஸ்டாட்டிலே சொன்ன சில விஷயங்களை கூட, அந்த தப்பான விஷயங்களை கூட பித்தாகரஸ் பண்ணலை. அவரோட இது இன்றைக்கும் 100% கரெக்டாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் அரிஸ்டாட்டில் பெரிய அறிஞர் தான், அவரும் நிறையா நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு, இல்லைங்களை. ஆனால் அவர் சொன்ன விஷயங்களில் பாதி இன்னைக்கு தப்பாக இருக்குது. காரணம், அறிவு வளர்ந்துருக்கு, அறிவியல் வளர்ந்துருக்கு. ஆனால் பித்தாகரஸ் சொன்னதில் ஒன்று கூட பெசகலையே. காரணம் என்ன? காசி சர்வகலாசாலையில் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை அப்படியே அவர் ஃபாலோ பண்ணார். அவருக்கு அறிவை ஊட்டியது இந்த நாடு. ஜாகிரஃபியை பூகோளம் அப்படிம்போம். கோளம்னாலே உருண்டைன்னு தான் அர்த்தம். அன்றைக்கி பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுது. அதில் இந்த வானசாஸ்திரம், சிற்பசாஸ்திரம் மாதிரியான விஷயம், போர்க்கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அன்றைக்கே சில அபாயகரமான ஆயுதங்கள்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். எல்லா விஷயங்களையும் நம்ம அட்வான்ஸ்டாக இருந்திருக்கோம். அதுக்கு இன்றைக்கி மொஹஞ்சதரோ, ஹரப்பா இந்த மாதிரியான இடம், அப்புறம் குருஷேத்திர யுத்தம் நடந்த அந்த குருஷேத்திராவில் பல அகழாய்வுகள் நடந்திருக்கு. அங்கே பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள்லேருந்து ஆரம்பித்து ஒரு சில பெயர் தெரியாத ஆயுதங்கள் கூட அங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் பார்த்தாலே வரும் அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா அதை பற்றி சொல்லணுன்னா மணிக்கணக்காக சொல்லணும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு ட்ரெடிஷன், ஒரு நாலேஜில் நம்ம வந்திருக்கோம். பித்தாகரஸ்கே அறிவை சொல்லி கொடுத்த இந்த இந்திய நாட்டில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு வணக்கம். எங்கள் பூர்வீக கிராமம் ஒதப்பைவாழ் கிராம தேவதை ஸ்ரீ தனயத்தம்மன் உங்களுக்கு நலன் அனைத்தும் தரட்டும். தங்கள் மகன் திரு கிருஷ்ணபிரசாத் கும்பராசி பலன் சொல்லும்போது, கும்பராசிக்காரர்கள் அகத்தியரை பூஜித்தால் மிகுந்த பலன் உண்டாகும் என்று கூறியுள்ளார். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பூஜிக்க வேண்டிய சித்தர் யார், எந்த மகானை வணங்க வேண்டும் என்று கூறுங்கள் ஐயா. இப்படிக்கு ஜி நடராஜன், திருவள்ளூர். ஆக்சுவலி அகத்தியர் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணவர். பின்ன ஏன் அவரை கும்பமுனின்னு சொல்கிறோன்னா, கும்பத்திலிருந்து அவர் வந்தார். பட் என்னென்னா, கும்பத்திலிருந்து அகத்தியர் வந்தாருங்கிறதுனால அந்த கும்பத்தை சின்னமாக கொண்ட கும்பராசிக்காரர்கள், ஏன்னா அந்த கும்பராசி கட்ட வடிவமே அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு ராசியும் என்ன வடிவத்தில் இருக்கோ அதோட பேர். ஆட்டு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த மொத்த கூட்டத்தை, ராசி கூட்டத்தை மேஷராசியும்போம். மாட்டு வடிவத்தில் இருக்கிறத ரிஷபராசியும்போம். அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் கும்பராசிக்கும் அகத்தியர் வழிபாடு விசேஷம், கடகராசிக்கும் அகத்தியர் வழிபாடு விசேஷம். ஏன்னா மார்கழி ஆயில்யம் அகத்திய முனிவர். ஸோ கடகராசி கும்பராசி 2 பேர் மட்டும்தான், அந்த 2 ராசிக்காரங்க மட்டும்தான் அகத்தியரை வழிபடணுமானா இல்லை, 12 ராசிக்காரர்களுமே அகத்தியரை வழிபடலாம். ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துலேயும் ஏகப்பட்ட சித்தர்கள் பிறந்திருக்காங்க. ஸோ அந்த 12 ராசியில் பிறந்த சித்தர்கள், 27 நட்சத்திரங்களில் பிறந்த சித்தர்களை பற்றி தொகுக்கணுன்னா ஒரு 3000-4000 சித்தர்களுடைய ராசி நட்சத்திர குறிப்புகள் நமக்கு தோராயமாக இருக்குது. 18 சித்தர்களை தவிர்த்து அத்தனை பேரோட அந்த ராசி நட்சத்திரத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அதில் 12 ராசிக்கு 27 நட்சத்திரத்துக்குரிய சித்தர்களை தனியாக தொகுத்து பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஏற்கனவே சில பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. பட் அது சம்மந்தமாக நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு பேசணும். ஃப்யூச்சரில் டைம் கிடைக்கிறப்ப வேணால் அதை நான் பேசுகிறேன், இல்லை என் அப்பா டைம் கிடைக்கிறப்போ அதை பேசுவார். பட் ஓவரால் எல்லாருமே அகத்தியரை வழிபடணும். சிவனுக்கு சமமான முனிவர் அகத்தியர்னு அருணகிரிநாதர் மாதிரியானவங்க பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் அகத்தியரை வழிபடுறதுங்கிறது அதீத பலனை தரும். நம்ம எவ்வளவோ மகான்களை வழிபடுறோம், அது நல்ல விஷயம்தான், வழிபடலாம், தப்பு இல்லை. எந்தரோ மகானுபாவலோ அந்தரிக்குமா வந்தனமுலோ, இந்த எவ்வளவோ மகான்களை வழிபடுறப்போ அதில் அகத்தியர் வழிபாடுங்கிறது அவசியம் நம்ம சேர்த்துக்கணுமா இல்லையா? அதுக்கு இனிமேல் முடிஞ்ச அளவு பிரதான இடம் கொடுப்போம் மகான்கள் வழிபாட்டில். மற்ற மகான்களையும் வணங்குவோம், அதோடு அகத்தியரையும் சேர்த்து வணங்குவோம். அதன் மூலம் அதீதமான பலன்களை பெறுவோம். ஐயா வணக்கம். 12 ஆழ்வார்கள் பெருமாளையும் அவர் அவதாரங்களையும் மங்களாசாசனம் செய்து பாடியிருக்கிறார்கள். அதே போல் 63 நாயன்மார்கள் சிவபெருமான் பக்தர்கள் ஆவார்கள். இந்த 63 நாயன்மார்களும் சிவபெருமான் அருள் புரியும் தலங்கள் பற்றி பாடியுள்ளார்களா, அல்லது 4 மட்டும் பாடி அதுவே பாடல் பெற்ற தலங்களாக போற்றப்படுகிறதா? இதை பற்றி எடுத்து கூறுங்கள் ஐயா. இப்படிக்கு ஜி நடராஜன், நேதாஜி தெரு, கபிலர் நகர், திருவொற்றியூர் ரயிலடி. ஆமாம், அது உண்மைதான். ஆக்சுவலி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த 3 தான் 63 நாயன்மார்கள் பட்டியலில் வருவாங்க. மாணிக்க வாசகருக்கு அதை விட அதிக முக்கியத்துவம் பல விஷயங்கள் இருக்குது. ஆவுடையார் கோவிலை கட்டினதாக இருக்கட்டும், மாணிக்க வாசகர் சிவன் சொல்ல மாணிக்க வாசகரே எழுதினார். இது வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு.
இந்த மாணிக்கவாசகரோட சிவபுராணம் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அது வேறு எதுக்குமே இல்லைன்னு சொல்லலாம். பட் என்னென்னா 63 நாயன்மார்கள் பட்டியலில் மாணிக்கவாசகர் வரமாட்டார். சமயக்குறவர்கள் பட்டியலில் மாணிக்கவாசகர் வருவார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர், இவங்க 4 பெரிய சமயக்குறவர்கள்பாங்க. அதை தவிர மற்ற நாயன்மார்கள் எல்லாம் சிவனுடைய அருளை பெற்றவர்கள். பல பேரை சொல்லலாம். பூசலார் நாயனார், வாயிலார் நாயனார், அதிபத்த நாயனார். ஆனால் இவங்கெல்லாம் சிவன் குறித்து பாடல்கள் எழுதினாங்களான்னா அந்த பாடல்கள் நமக்கு பெருசாக கிடைக்கல. அதுதான் உண்மை. அந்த சிதம்பரம் பெரிய கோவிலில் தேவார சுவடிகள்லாம் கிடச்சிது. அதில் மேபி இன்னும் சில நாயன்மார்கள் எழுதின சுவடிகள் கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் கரையான் அரித்து போயிருக்கலாம். எது இன்றைக்கி நம்ம கைக்கு சேரணும்னு விதி இருக்கோ அந்த சுவடிகளை மட்டும் சிவன் புண்ணியத்தால் கரையான் விட்டு வச்சுருந்தது. அன்றைக்கி ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி உதவியோட முயற்சி எடுக்காமல் இருந்திருந்தார்னா இன்றைக்கி நமக்கு அந்த எதுவுமே கிடச்சிருக்காது. தேவாரம் முதலான பல விஷயங்கள். இதில் 12 ஆழ்வார்கள்னு எடுத்துட்டா மதுரகவி ஆழ்வாரை தவிர மீதி 11 பேருமே எனக்கு தெரிஞ்சு பெருமாள் மேலே மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த 3 ஆழ்வார்களையும் காலத்தால் மூத்தவர்கள் அப்படிம்பாங்க. 6000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் பிறந்தார்கள்னு சொல்லப்படுறது. 6200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நம்மாழ்வார்னு எடுத்துட்டா கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு 48 நாட்கள் கழித்து, குத்து மதிப்பாக சொல்லணும்னா 5200 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மாழ்வார் பிறந்தார்னு சொல்லப்படுறது. இதில் மதுரகவி ஆழ்வார் 12 ஆழ்வாரில் அவரும் ஒத்தர். மதுரகவி ஆழ்வார் எந்த கோவிலுக்கும் பாடலை. பின்ன நம்மாழ்வாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு குருவையே பாடி துதித்தவர். அதன் மூலமாக ஆழ்வார்கள் பட்டியலில் வந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். என் ராமச்சந்திரன், உடுப்பி ஹோட்டல் மாடி, மேற்கு மெயின் ரோடு, பெண்ணாடம். நமஸ்காரம். ஒரு சில ஆலயங்கள் சுவாமிக்கு தீபாராதனை காட்டுவதற்கு கற்பூரத்திற்கு பதிலாக நெய் தீபம் காட்டுகிறார்களே, இதனால் ஆலயங்களில் கரும்புகை சூழ்ந்து கொள்வது தவிர்க்கப்படுகிறது அல்லவா? இது சரிதானா? நமது இல்லங்களிலும் இவ்வாறே பூஜையின் பொழுது நெய் தீபம் காட்டலாமா? ஆக்சுவலி கற்பூரத்துக்கு பதிலாக நெய் தீபத்தை காட்டுறது இல்லை நல்லெண்ணெய் தீபத்தை காட்டுறதுங்கிறது ஒரு விதத்தில் நல்ல விஷயம்தான். ஏன்னா அன்றைக்கி மாதிரிலாம் பியூர் கற்பூர மரத்துலேருந்து இன்றைக்கி கற்பூரம் தயாரிக்கப்படுறது இல்லை. அந்த அளவு இல்லவும் இல்லை, இப்போ கிடைக்கிறது இல்லை. நெய் தீபம் காட்டுறதே பெட்டர். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். கற்பூர தீபத்தை நாங்கள் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆறுது. எப்போயாவது சில பூஜை அக்கேஷனில் வீட்டுக்கு பூஜைக்கு வர வாத்தியார் கற்பூரம் வேணும்னு கேட்டால் மட்டும் கொஞ்சம் வாங்கி தருவோம், அவ்வளோதான். ரெகுலராக காட்டுறதுக்கு எப்போயாவது காட்டுறது பெட்டர். ஸோ முடிஞ்ச அளவு நெய் தீபம் தான் எங்கள் வீட்லேயும் காட்டுறோம். அதையே பல இடங்களில் ஃபாலோ பண்ணுறது அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. பண்ணால் நல்லது தான். ஐயா வணக்கம். கோவை மாவட்டம் ஆனைமலையில் உலக புகழ்பெற்ற அருள்மிகு மாசாணியம்மன் சயன கோலத்தில் பிரம்மாண்டமான திருவுருவம், நீதி தேவதை, மயான நாயகி. இந்த மாசாணி அம்மனுக்கு வர 12/12/2024 கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக நிகழ்கிறது. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ள தங்களது நிகழ்ச்சி மூலமாக தெரிவிக்க வேண்டுகிறேன். நன்றி. பொள்ளாச்சியிலிருந்து ஓபி திருவேங்கடராஜன், அபிராமி இல்லம். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கார். வர டிசம்பர் 12, 2024 எல்லோரும் இந்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க. ரொம்ப தள்ளி இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியில் கரெக்டாக கலந்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். முடிஞ்சால் கலந்துக்கலாம். ஆனால் இந்த மண்ணிலேயே இருக்கிறவங்க, பொள்ளாச்சியில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்கிறது தெரியும். கண்ணுக்கு தெரிஞ்ச பல பிரச்சனைகள், வெறும் பிளாக் மேஜிக்குன்னு இல்லை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பல வருஷமாக இழுத்தடிச்சுன்னு இருக்குது. உங்கள் பக்கம் நீதி இருந்தும் உங்களுக்கு சாதகமாக எதுவுமே நடக்கிறது இல்லை. எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்குது. ஆனால் நீதி உங்கள் பக்கம் இருக்குது. என்ன பண்ணோன்னா மாசாணியம்மன்ட்ட போய் முறையிட்டால் போதும். நம்பி வரவங்களுக்கு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு நீதியை தர நீதி தேவதையாக அவங்க இருக்காங்க. அவங்க இருக்கிறது தான் படுத்துன்னு இருக்கிற கோலம். பட் அவங்களுடைய அந்த செயல்பாடுங்கிறது இருக்குல்ல, இந்த அருள் ஆற்றல் அங்கே வெளிப்படுற அந்த ஆறா அப்படிங்கிறது ஒரு 300-400 கிலோமீட்டரில் ஸ்பீடாக ஓடி வர சூப்பர் காரை விட ஆற்றல் வாய்ந்தது அவங்களுடைய அந்த அருள் ஆற்றல்ங்கிறது. படுத்துன்னு இருக்கிற கோலத்தில் இருந்து படுத்த இடத்துலையே என்ன பண்ணமோ அதை பண்ணிவிடுவாங்க, ரங்கநாதர் மாதிரி. அதனால் டைம் கிடைக்கிறப்போ அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க. இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க முடியலனாலும் கும்பாபிஷேகம் நடந்ததுலேருந்து 48 நாளுக்குள்ளே அங்கே போய் பார்க்கலாம். எப்போ போனாலும் விசேஷம்தான். என் அப்பா பல தடவை அங்கே போயிட்டு வந்திருக்கார். பட் எனக்கு அங்கே போகிற சான்ஸ் கிடைக்கல. டைம் கிடைக்கிறப்போ சீக்கிரம் வந்து அங்கே தரிசனம் பண்ணுறேன். ஐயா வணக்கம். தை மாதம் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி குறித்து தெரிவிக்கவும்.
ஷியாமளா நவராத்திரியின் போது அம்பியை எவ்வாறு பூஜிக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெரிவிக்கவும். இந்த ஷியாமளா, ராஜமாதங்கி இது எல்லாமே சரஸ்வதியுடைய பல்வேறு வடிவம். அம்மன் பல வடிவங்கள் எடுத்திருக்காங்க, எல்லாம் அம்மனுக்குள்ளே அடக்கம். அந்த லலிதா, திரிபுர சுந்தரி அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். அதில் கல்விக்கு சரஸ்வதி, அந்த சரஸ்வதியோடு சம்மந்தப்பட்டது தான் ராஜமாதங்கி, ஷியாமளா, இந்த மாதிரியான விஷயம்லாம். ஷியாமளா தேவிக்குன்னு டெடிகேட் பண்ணுற விஷயந்தான் தை மாதத்தில் வரக்கூடிய ஷியாமளா நவராத்திரி. ஷியாமளானா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அகர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அந்த பழைய சிவாஜி கணேசன் பாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்களே, சிவாஜி சார் நடித்தது. காளிதாசரோட லைஃப்பை வச்சு வந்தது. அந்த மகாகவி காளிதாசர் ஷியாமளா தண்டகத்தை நமக்கு வந்து தந்திருக்காங்க. அந்த மகாகவி காளிதாசர் யார்? பராமரா சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ராஜா போஜரோட அரசவையில் இருந்த முக்கியமான ஒரு நபர். முதல்ல கல்வி அறிவு இல்லாமல் இருந்து சரஸ்வதியோட அருளால் ஞானம் பெற்றவர். அது உண்மையான வரலாறு. அந்த ராஜா போஜருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன தெரியுமா? அன்றைக்கி கஜினி முகமூர்த்தி இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தப்போ ஆக்சுவலி அவன் 17 தடவை படையெடுத்து தோற்று போனான், 18ஆம் தடவை ஜெயித்தான். அதுவே தப்பு. பல தடவை அவன் இந்தியாவுக்கு வந்ததே கொள்ளையடிக்கிறதுக்காக. ஏன்னா இந்தியாவில் இருந்த பல லட்சம் கோடி மதிப்பான தங்கம் மாதிரியான விஷயத்தை ஒரே ட்ரிப்பில் வந்து எடுத்துன்னு போக முடியுமா? சரி, இப்போ 17 தடவையும் தொடர்ந்து ஜெயிச்சான்னா பல தடவை ஜெயிச்சாங்கிறது தான் கசப்பான உண்மை. ஆனால் அந்த 17 தடவையில் அவன் 2-3 தடவை தோற்றுருக்கான். ஒன்று காஷ்மீரில் லொஹாரா டைனாஸ்டின்னு ஒரு டைனாஸ்டி, அதை ராணி தத்தாங்கிற ஒரு இரும்பு பெண்மணி அமைச்ச கோட்டை. அந்த தத்தாவோட லைஃப் ஹிஸ்ட்ரியை படித்தா அப்படியே மிரண்டு போயிடுவோம் நம்ம. இன்றைக்கி வந்திருக்கிற ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. பல நூறு பாகுபலி, கேஜிஎஃப்க்கு சமானம் அந்த ராணி தத்தாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு தனி பெண்மணியாக இருந்து சுற்றி இருக்கிற எல்லா எதிரிகளையும் ஒழிச்சு கட்டி பிரச்சனையெல்லாம் ஜெயிச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாங்க. அவங்களோட லைஃப்பில் சில கான்ட்ரவர்சியான பக்கமும் இருக்குது, அதை பொய்னு சில பேர் சொல்கிறாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். அந்த தத்தா தான் ராஜா சம்ஹிராவை லொஹாரா டைனாஸ்டிக்கு ராஜாவாக அப்பாயிண்ட் பண்ண ராஜ மாதா. கஜினி முகமூர்த்தி அன்றைக்கி காஷ்மீர் படையெடுப்பு வந்தப்போ சம்ஹிராவை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியல. தொடர்ந்து 2 தடவை வந்தான், 2 தடவையும் தோற்று போனான். பெரிய லாஸு. வந்த வேகத்திலேயே திரும்பி ஓடிட்டான். அதே மாதிரி லலிதாதித்ய முக்தபீடருங்கிறவர் கார்கோடகா டைனாஸ்டியை ஃபார்ம் பண்ணவர். அவரும் யாராலையுமே ஜெயிக்க முடியாத ராஜாவாக இருந்தார். அன்றைக்கி பல படையெடுப்புகள் வந்தது, உமையாத் கலிஃபைட், அபாசித் கலிஃபைட் மாதிரி சில படையெடுப்புகள்லாம். அதுலேருந்து இந்தியாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கார். கஜினி முகமூர்த்தி சம்ஹிரா கிட்ட தோத்தான். இன்னொரு ராஜா யாருன்னா பராமரா சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ராஜா போஜர்கிட்ட தோற்று போனான். மத்திய பிரதேஷில் அவன் பல பிளான் பண்ணான் கொள்ளையடிக்கிறதுக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ராஜா போஜரும் ராஜேந்திர சோழனும் ஃப்ரெண்ட்ஸு. ஒட்டுமொத்த தெற்காசியாவையும் ஒரு கொடையின் கீழ் ஆண்ட மாமன்னர் ராஜேந்திர சோழன். கஜினி முகமூர்த்தி பிரச்சனை இந்தியாவில் தலை தூக்க ஆரம்பித்த உடனே அடுத்து நம்ம பகுதி எப்போ வேணாலும் பாதிக்கப்படுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ராஜா போஜர் என்ன பண்ணியிருக்கார்? ராஜேந்திர சோழனுக்கு லெட்டரை எழுதியிருக்கார். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட படைப்பிரிவில் ஒரு பகுதியை எனக்கு தந்து சப்போர்ட் பண்ணணும். கஜினி முகமூர்த்தி தனியாக நின்று ஜெயிக்கிற அளவு என்னோடய படை ஸ்ட்ராங்காக இல்லை, நீங்கள் உதவி பண்ணால் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்க, ராஜேந்திர சோழனும் ஒரு பெரும் பகுதியை படைப்பகுதியை அனுப்பிச்சார். ஏன்னா அங்கே பல சிவன் கோவில்கள் இருக்குது. ராஜேந்திர சோழனும் அடிப்படையில் ஒரு சிவபக்தன். நம்ம கோவில்களை, நம்ம மண்களை நம்ம தானே காப்பாற்றணும். அதனால் வடக்கும் தெற்கும் அப்போ இணைந்தது. அந்த ராஜேந்திர சோழன் அனுப்பிச்ச படைப்பிரிவு வந்து வாழ்முதுகு படையும்பாங்க. வாழ்முதுகு படைங்கிறது என்னென்னா, ஒரே நேரத்தில் முதுகில் 2 பெரிய வாழை சொருகி வச்சுருப்பாங்க. பேட்டில் ஃபீல்டில் 2 கையிலையும் கத்தியை வச்சு சண்டை போடுறது, சாமுராய் ஸ்டைல் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை. களரியில் வந்து அந்த பிரிவை வாழ்முதுகு படையும்பாங்க. அந்த வாழ்முதுகு படையை எதிர்த்து கஜினி முகமூர்த்தி படையால் எதுவுமே பண்ண முடியல. பட் கஜினி முகமூர்த்தி எப்படின்னா, எப்போதுமே படையில் முன்னாடி நின்று சண்டை போட மாட்டான். ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரியும். ஏற்கனவே பல அடிமை வீரர்களை பிடிச்சி வச்சுருப்பான் அவன், தோற்று போனவங்களை. அவங்கள முன்னாடி விட்டு எவ்வளோ சேதம் வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா சக்ஸஸ் கிட்ட வரப்போ தான் முன்னாடி வருவான். ஸோ பின்னாடியே அவன் எங்கே இருக்கானே தெரியாது அந்த படையில். அப்படி மறைஞ்சிருந்தே பண்ணதுனால எதிரியுமே அவனோட உயிர் போல. பட் அப்பேற்பட்ட அந்த கஜினி முகமூர்த்தும் சில தடவை தோற்றுருக்கான். அதில் ராஜா போஜர்கிட்ட தோற்ற தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு காரணம் ராஜேந்திர சோழன் செய்த உதவி. அந்த ராஜா போஜரோட அரசவையில் இருந்தவர் தான் காளிதாசர். ஷியாமளா தேவியுடைய அனுகிரகத்தை, காளியோட அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற்றவர்.
இப்பேற்பட்டவர்கள் வாழ்ந்த மண்ணில் நம்மளும் வாழறோங்கிறது எப்பேற்பட்ட பெருமையான விஷயம். மேஷ ராசியினருக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. இவ்வளவு நாட்களாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு குறைபாடுகள் இனி சரிய ஆரம்பிக்கும். புது தெம்போட புது ஆற்றலோடு நீங்கள் மீண்டும் வருவீர்கள். பல முடிக்க முடியாமல் இருந்த விஷயங்களை எல்லாம் முடித்து காட்டக்கூடிய நாட்களாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமையும். சிவ வழிபாட்டின் மூலம் அதிக பலன்களை காணலாம். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. முக்கியமாக சொல்லணுன்னா இந்த கைத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், கைவினை அந்த துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். பல அருமையான நல் விஷயங்கள் உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக இருக்கிறது. உங்கள் ராசியில் உள்ள குருவின் மூலமாக நீங்கள் அதீத பலன்களை காண்பீர்கள். பொதுவாக ரிஷபராசிங்கிறது சுக்கிரனோட வீடு. அப்படி இருந்தாலும் குரு எங்கே இருந்தாலும் நல்லது தான் பண்ணும். அதனால் நீங்கள் சுக்கிரன் வீடாக இருந்தாலும் உங்கள் ராசியில் உள்ள குருவின் மூலம் சில ராசியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது. கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே படிப்புக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குங்க. அவருக்கு எங்கே போனாலும் மதிப்பு உண்டு. ஒரு பெரிய டாக்டர் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே அவரை தேடி நோயாளிகள் வருவாங்க, அவர் திறமையானவர்னு தெரிஞ்சால். ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் எந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கு அவர் நாட்டில் கிடைக்கிற அதே மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ யாராலையும் அழிக்க முடியாதது, நெருப்பால் எரிக்க முடியாதது, தண்ணியால் நனைக்க முடியாதது எது? படிப்பு. அந்த படிப்புங்கிறது மிதுன ராசிக்கு கொஞ்சம் ரொம்ப தூக்கலாகவே இருக்கும். காரணம், மிதுனம் புதனோட வீடு. புதன் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படிப்பு இருக்கும். அதனால் படிப்பு எல்லாருக்குமே முக்கியம். படிப்போடு சம்மந்தப்பட்ட ராசியாக உங்கள் ராசி இருக்கிறதுனால நீங்கள் கல்வி சார்ந்த வாய்ப்பு, அது சார்ந்த துறை மூலமாக அதீதமான பலன்களை காண்பீர்கள். கடகராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால் இந்த ஜூட் பேக் மாதிரி, சணல் பை மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பெரிய அளவில் ஆர்டர் வரும். உள்நாட்டு ஆர்டர், வெளிநாட்டு ஆர்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அதே சமயம் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். 1-2 நாளைக்கு கொஞ்சம் பேச்சிலையும் செயல்லையும் கவனமாக இருங்க. அப்படி இருந்துட்டால் நீங்கள் நினச்சபடி நடக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது. நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடித்து காட்டுவீர்கள். உங்கள் தொழில் சார்ந்த பல வல்லுநர்களோடு ஆலோசனைகள் நடத்தி அதன் மூலமாக உங்கள் தொழிலை மேம்படுத்துவது. ஏற்கனவே ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறவங்க அதே கம்பெனியில் இன்னும் ஒரு சில படிகள் மேலே உயர்வது, இல்லை அதை விட பெட்டராக வேறு ஒரு கம்பெனியில் பெட்டர் சேலரியில் வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள், அரசு சார்ந்த உதவிகள் ஒன்று உங்களை தேடி வரும், இல்லை நீங்கள் தேடி போவீங்க. அது கரெக்டாக கிளிக் ஆகும். 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். ஆக மொத்தத்தில் எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு இன்று அமைந்துள்ளது. கன்னிராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்குது. அதாவது வாழ்க்கைங்கிற ரயில் ஓடணும்னா அதுக்கு நகைச்சுவை உணர்வு, இசை உணர்வு ரெண்டும் வேணுங்க. நகைச்சுவையும் இசையும் இல்லைன்னா பல லட்சம் பல கோடி பேர் இந்த பூமியில் உயிர் வாழவே முடியாது. இருக்கிற பிரச்சனைகளுக்கு எப்பயோ போய் சேர்ந்துருவாங்க. நிறையா பேரை இன்னும் வாழ வச்சுட்டு இருக்கிறது எது? நல்ல நகைச்சுவையும் நல்ல இசையும் தான். பொதுவாகவே கன்னிராசிக்கு கொஞ்சம் ஆசிய உணர்வு ஜாஸ்திம்பாங்க. ரொம்ப தமாஷா பேசுகிறாரு தம்பி அப்படிங்கிற மாதிரி நல்லா கலகலப்பாக பேசுவாங்க. கன்னிராசி இருந்தாலே அங்கே ஃபன்னி வந்துடும், சிரிப்பு வந்துடும். கன்னினாலே ஃபன்னி. ஸோ ரொம்ப ஃபன்னாக ஒரு 4 பேரை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள மகிழ்வித்து தானும் மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நீங்கள் வாழ்வீங்க. மற்ற எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுற உங்கள் வாழ்க்கையிலையும் அதே மாதிரி சில சந்தோஷங்கள், சில இன்ப அதிர்ச்சி ஒரு சிலர் மூலமாக வரும். அப்படி வரதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. துளாராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால் தாய் வழி உறவுகளின் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அருமையான நாளாக இருக்கிறது. திடீர்னு நீங்கள் தொலைதூரம் போகணுன்னு நினைப்பீங்க. ஏதாவது இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடம், பார்க்காத ஒரு பகுதியை பார்க்கணுன்னு நினைப்பீங்க. ரேர் பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுல பொதுவாக உங்களுக்கு ஆர்வம் இருக்கும்.
இது வரைக்கும் சாப்பிட்டு பார்க்காத ஏதாவது ஒரு புதுமையான உணவை சாப்பிட்ணும், இது வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணாத ஏதாவது ஒரு புதுமையான கிளைமேட்டுக்கு போகணும், அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இப்போ வரும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாத்தையும் குறைச்சிக்கிறதுக்கான நாளாக இந்த நாள் அமையறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அந்த தனுசுங்கிறது எப்படின்னா ரொம்ப வில் பவரோடு இருப்பாங்க. அதனால தான் வில் வடிவத்திலேயே அந்த ராசி இருக்குது. தனுசுனாலே வில்லுன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு வில் பவர் பொதுவாகவே ஜாஸ்தி இருக்கும். அதுவும் இப்போ இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் உங்கள் வீட்டில் ஆஃபீஸில் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது வேறு ஒன்று, அந்த மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி நடந்தாலும் அதையெல்லாம் ஜெயிச்சு அதை டேக்கிள் பண்ணி இந்த ட்ரிக்கர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் பண்ணி ஜெயிச்சு மீண்டு வருவதற்கான நாளாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. மகர ராசின்னு எடுத்துட்டா ரொம்ப மகத்தான நாளாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. குறிப்பாக சொல்வது என்றால் இந்த ஜுவல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆபரணங்கள் பண்ணுறது, அந்த மாதிரியான இது அழகு சாதன பொருட்கள் இந்த துறையில் இருக்கிறவங்கள்லாம் மகத்தான பலன்களை காண்பார்கள். கும்பராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப குதூகலமான நாளாக இருக்கிறது. உங்கள் தாய் வழி தந்தை வழி 2 வழியில் இருக்கக்கூடிய உறவுகள், அந்த உறவுகள் சார்ந்தவர்கள், அவங்க மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மீனராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்குது. குறிப்பாக சொல்கிறதுனா அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்க, பார்மா இண்டஸ்ட்ரி அதை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இதோடு இன்றைய ராசி பலன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியஸ்நல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். நன்றி, வணக்கம்.